திரு சுமன் கவியன், திரு சிவா பரமேஸ்வரனுடைய பாயிண்ட் வந்து உங்ககிட்ட வரேன். போராட்டத்தினுடைய தன்மையும் பாதையும் மாறுகிறதோ? ஏன்னா தொடக்கத்தில் இந்த போராட்டம் தொடங்கிய போது நீட் தேர்வு இது போன்ற முறைகேடுகளோ வினாத்தாள் கசிவோ நடக்கக்கூடாது, அதை உறுதி செய்வதற்கான மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. மத்திய அரசு நாங்கள் என்டிஏவே நாங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. மற்றொரு பக்கம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும், புதிய சட்ட திருத்தங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வரோன்றாங்க. இதையெல்லாம் இப்ப ஏற்க மறுக்கிறார்கள் மாணவர்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் போராட்டம் முடிவுக்கு வரும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதால் மட்டுமே இந்த விவகாரங்கள் முடிவுக்கு வந்து விடுமா? அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதால் ஒருபோதும் மாற்றம் நடந்துவிடப் போவதில்லை. மாற்றம்ங்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தீர்வு தான். நீட்டில் மோசடி என்பதல்ல, நீட் தேர்வே ஒரு மோசடி தான். அது இதுவரைக்கும் செய்திருக்கிற இதுவரைக்கும் நடந்திருக்கிற அதனால் நடந்திருக்கிற இந்த சூசைட்ஸ், தற்கொலைகள் என்பது ஏராளம். அப்போ அந்த தேர்வே ஒரு முறைகேடானது. அது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை மட்டுமே வைத்துத்தான் மாணவர்களை இதுக்கு எடுக்கணுமே தவிர மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ படிப்புக்கு மற்றபடி நீட் என்கிற தேர்வு தேவையற்றது அப்படிங்கிற திமுகவின் ஸ்டாண்டு தான் ஒரு நிரந்தர தீர்வு. மற்றபடி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அது அவர்கள் ஒரு புள்ளியாக வச்சுருக்காங்க. அவர்களுடைய புரிதலிலிருந்து அவர்களுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இந்த நீட் தேர்வை முறைப்படுத்த வேண்டும், இதில் மோசடி நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அந்த தேர்வினால் இறந்திருக்கிற அவர்களுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதால் எல்லாம் சரியாயிடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா? எவ்வளோ பேர், நீங்கள் எத்தனை பேர் தான் கொண்டுட்டு இருப்பீங்க? இவ்வளோ பேர் இந்த பிரச்சனைக்கு குறிப்பாக இந்த வருடம் நடந்ததுக்காக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த வருடம் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் லீக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று பதவி இலக்குங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டின்றதா ஏற்கனவே எடுத்துட்டாங்கல்ல. நடைபெற்ற தேர்வுல வினாத்தாள் கசிந்த விவகாரம் உண்மைதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மறு தேர்வு நடத்தினாங்கல்ல, அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஒருவேளை மத்திய அரசு நினைத்திருந்தால் அந்த தவறை கூட மறைச்சிருக்கலாம் இல்லையா? இதே கரத்பாம்பூச்சி ஜனதா தளத்தினுடைய தலைவர் அபிஜித் தீக்கே சொல்றது என்னன்னா, நாங்கள் இவரை மட்டும் சொல்ல மாட்டோம், அடுத்து நாங்கள் தேவைப்பட்டதுன்னா மோடியே பதவி விலகுங்கள்னு கூட சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அதோட பொருள் என்னன்னா, முழு ரெஸ்பான்சிபிலிட்டி மோடி கையில் தான் இருக்குது. இவர் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, பாலிசி டிசிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாலிசி டிசிஷனுக்கு இந்த தேர்வே தேவையற்றது, ஒன்றும் வேண்டாங்க. இந்த NCRB இந்த டேட்டாவின்படி, அதாவது தேசிய குற்ற ஆவணத்தினுடைய அந்த டேட்டாவின்படி 2013 8423 சூசைடு நடக்குது, அதாவது ஸ்டூடெண்ட் சூசைடு. அதே இது 2023 13892 சூசைடு, கிட்டத்தட்ட 65% இந்த சூசைடு அதிகம். அப்போ எப்படி அது தானாக எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதா? மாணவர்கள் திடீர்னு மூட் அவுட் ஆகுறாங்களா? அப்போ அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லை, நீட் தேர்வுக்காக இறக்குறவர்கள் வேற, ஒரு 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டோன்னு இறக்குறது வேற. ஸோ மாணவர்கள் சூசைட்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஆவரேஜ் அல்லது பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க மனமுடைந்து சாகிறதுங்கிறது வேற. மனித வளம்னு சொல்கிறதே மிகச்சிறந்த IQ லெவல் உள்ள மிகச்சிறந்த மாணவர்கள் தான். அப்படிப்பட்ட மாணவர்கள் நீட்டில் தோற்று போனோங்கிறதுக்காக சூசைட் ஆகிறது தான் அதிகமாகுது. அப்போ 65% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. இல்ல, அது கவலைக்குரிய விஷயம் தான். என்னுடைய கேள்வி தொடக்கத்துல உங்ககிட்ட நான் முன்வைத்தது, தொடக்கத்துல இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போது தேர்வை சரியா நடத்தணும்ன்றதுதான் அடிப்படையில தொடங்கியது. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் மட்டுமே இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்றது, ஒருவேளை பாஜக அணுகக்கூடிய விஷயத்துல அரசியல் நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார்கள், அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்ல, சரியான் தான் கேட்கிறேன். என்ன கேட்கறதா இருந்தா, நான் சொல்றேன் இல்லையா, 13892 பேர் செத்துருக்காங்க, வருஷத்துக்கு பல்லாயிரக்கணக்கானோர் சாவுறாங்க. இத்தனை சாவுகளுக்கும் பின்னால் நீட் தேர்வு இருக்குது. அப்போ அந்த நீட் தேர்வை கொண்டு அதை இத்தனை பேர் மேலும் திணித்து இன்றைக்கு வரையிலும் அடிபணியாமல் இருக்கிற மோடி அவர்களே ரிசைன் பண்றதை பத்தி எனக்கு எந்த தவறும் இல்லை. அவர் அபிஜித் தீக்கே சொன்ன 2வது கோரிக்கை இருக்கு இல்லையா, நாங்கள் இதையும் கேட்போம், அதைத்தான் முதல்ல கேட்கணும். ஏன்னா அதுதான் முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மோடி அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்கணும். இப்போ மோடி இன்னைக்கு அவங்க எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதானை நீங்கள் கேட்குறீங்க அவர் பதவி விலகணும்னு,
அவரை பதவி விலக வைத்து விட்டால், ஒருவேளை நீங்க இன்னைக்கு வந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க, அப்போ வந்து அவர்களுடைய ஈகோவில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதைத்தான் ஒருவேளை எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதை நோக்கி தான் எதிர்க்கட்சிகளும் பயணிக்கிறாங்களா? எதிர்க்கட்சிங்கிறத விட்டுருங்க, ஒரு அதாவது குறிப்பிட்ட அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய டிமாண்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் டிமாண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் அல்லது தமிழ்நாட்டின் குரலாக அல்லது தமிழ்நாட்டின் கடந்த காலத்தின் நீங்க திமுகவின் குரலாகலாம் அது இல்ல. நீங்க எதிர்க்கட்சின்னு சொல்றீங்களா, திமுக வச்சுக்கிட்டோம், திமுகவின் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, தொடக்கத்துல இதே காக்ரோச் ஜனதா கட்சி என்டிஏவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், தேர்வு வினாத்தால் கசிவதை தடுக்கணும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கணும். எப்போ ஜூன் மாசம் தொடக்கத்துல 3ஆம் தேதி. ஆனா அது காலப்போக்குல இன்னும் வீரியம் எடுக்கும்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் மட்டுமே இதற்கு தீர்வு அப்படின்ற ஒரு பாதை போகும்போது தான் அரசியல் தலையீடு உள்ள வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது அரசியல் தான். நீங்க வந்து அது வந்து பதிவு செய்யப்படல, அதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிற அரசியல்ங்கிறது தேர்தல் அரசியல் மட்டுமே இல்ல, இயக்க அரசியலும் அரசியல் தான். பொலிட்டிக்கல் என்ன பொலிட்டிக்கல் வந்துருச்சுன்னு நீங்க சொல்றதன் பொருளே எனக்கு புரியல. என்ன தேவை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதில் என்ன தேவை இருக்கு? தர்மேந்திர பிரதானினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது. இத்தனை பேர் செத்து இருக்காங்க, 23 பேருக்கு மேலான நபர்கள் இன்னைக்கு செத்தது இல்லைன்னா அவங்க சொல்றது வந்து அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் சாவு சொல்றாங்க. நான் சொல்ற இந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் 10,000 பேர் செத்துருக்காங்க, சாகுறாங்க வருஷத்துக்கு. அந்த அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 65% இன்க்ரீஸ் ஆகிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வையை ரத்து செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பான பிரதமரே பதவி விலக வேண்டும். இதுதான் கோரிக்கை, இதுதான் நிரந்தர கோரிக்கையா இருக்கும், நிரந்தர தீர்வா இருக்கும். மற்றபடி இது எல்லாமே இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒண்ணும் இல்லை. இப்போ எக்ஸாக்டா சொல்லிடுறேன், மோடி அவர்கள் பேசி இருக்கிறதும் அல்லது பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதும் தர்மேந்திர பிரதான் நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்றது அது அவர்களுடைய ஈகோவை தான் காட்டுகிறது. நீ என்ன கேட்கறது, நான் என்ன கொடுக்கறது? நீங்க ஒருவேளை இப்படிலாம் கேட்டு வந்து இவ்வளவு போராடி நீங்க வந்து கதவை தட்டிட்டீங்க, இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்திட்டீங்க, நான் பின்வாங்கிட்டேன்னு சொன்னா அது எனக்கு இழுக்கு. மற்றபடி பாலிசிலாம் பிரச்சனை இல்லைங்க. தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஈகோ தான் பிரச்சனை. நீங்க ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இந்த இது வேளாண் சட்டங்கள் வரும்போது ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பேசினார். ஆனால் அந்த சட்டங்களை பின்வாங்கினார். எத்தனை பேர் இறப்புக்கு பிறகு? 600 பேர் இறப்புக்கு பிறகு, 2 வருட போராட்டத்துக்கு பிறகு. அப்ப அத்தனை பேர் சமாதியில், அத்தனை பேர் இறப்பில் வந்து நின்றுதான் அதை நான் பின்வாங்குவேன் என்று சொன்னா, அப்ப அதற்கு விலை கேட்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு ரத்தம் எவ்வளவு வலி வேண்டும்னா அளவு கேட்கிறார்களே தவிர மற்றபடி இவர்கள்ட்ட எந்த நேர்மையும். திரு சுமன் கவி, நீட் அப்படின்றது தேவைதான். முந்தைய ஆட்சி காலத்துல திமுக போலி அரசியல் செய்தாங்க, அதே நிலைப்பாடு தான் இப்ப தமிழ்நாட்டுல தொடருது அப்படின்னு நந்தகுமார் சொல்றாரு. அதாவது நந்தகுமார் சார் உண்மையிலே வந்து ஒரு நல்ல, அவருக்கு வந்து ஒரு பாக்கியம் அல்லது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்கு? ஏன்னா நாம வந்து நீட் அனிதா இறந்ததை மனதார வருத்தப்படுகிறோம், அந்த பெண்ணுக்காக இன்னைக்கு வரல இயங்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குழந்தை அதே மாதிரி யாரும் இறந்துடக்கூடாது, குருவம்பேட்டை ஜெகதீசன் அவங்க அப்பா இப்படிலாம் இறந்தாங்க, இப்படி யாரும் இறந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரை நேரில் போய் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் நந்தகுமார் சார்கிட்ட ஒன்று பாராட்டணும், என்ன அப்படின்னு சொன்னால், எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாரோ, அவர் எந்த புள்ளியில் இருக்கிறாரோ அதுக்கு ஒரு 100% நம்புற மாதிரியான எல்லா விதமான டேட்டாவும் கொண்டாடுவார். இப்ப அவர் ஒரு ட்வீட் நம்புற மாதிரினா அதை நம்ப முடியாதா? சொல்லிடுறேன். கண்ணகியா மாதவியான்னு கேட்டுட்டு இப்போ பட்டிமன்றம் நடத்துவாங்க சார். 2 குரூப் போவாங்க, வடை சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி ஒரே டைம்ல போவாங்க. கண்ணகின்னு பேசின இவர் அடுத்த வாரம் வந்து மாதவின்னு பேசுவார். அவர் பேசுறவர் அதே பட்டிமன்ற பேச்சாளர், அது நம்புற மாதிரி இருக்கும். கண்ணகின்னு பேசும்போது கரெக்ட் தானே, கண்ணகி தான் கற்பில் சிறந்தவள் அப்படின்னு ஒரே விஷயத்த 2 விதமா மாற்றி பேசுவதற்கு தரவுகளோட, அதாவது பேசல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எடுத்துக்கிட்டேன்.
நான் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். சுமன் எடப்பாடியார் கொண்டு வந்த சொல்ல அருமையான திட்டம்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நந்தகுமார், சுமன் கவிஞர். அதான் ஐயா வந்து விஜய் அவர்கள் திமுக ஆதரிக்கும் போது கூட நான் எதிர்த்து கேட்டேன். விஜய் அவர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கான நேரம் கொடுங்க. சுமன் அனிதா கவிஞர். இறந்த போது நெஞ்சுருகி மனமுருகி ட்விட்டெல்லாம் போட்டேன் நானு அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கேன். கட்டுரை எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அந்த கட்டுரையில அப்படி கட்டுக்கட்டாக காரணங்களை அடுக்கியிருப்பாரு. அந்த காரணங்களை நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்ற இப்ப நீங்க அந்த கட்டுரை அவர் வச்சிருக்காருல, மறுபடியும் நம்ம அந்த கட்டுரை எடுத்து பார்த்தோம்னா இவர் இன்னைக்கு பேசுறதுக்கு முற்றிலும் முரணா இருக்கும். ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது என்னது, அரக்கனாக வந்த நீட்டு, அதாவது அரக்கனாக வந்துச்சான். அது இப்ப வந்து அது தேவதையா மாறிச்சான். பிரச்சனை என்னன்னா அரக்கனாக வந்ததுன்னு அவர் சொல்லும் போது நீட் அனிதா அப்படின்னு 1-2 பேர் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனா அவர் தேவதைன்னு இப்ப சொல்றாரு இல்லையா, இப்பதான் 13,892 மரணங்கள் நடக்குது, 65% மாணவர்கள் சூசைட் பண்றாங்க. அந்த பாயிண்ட் இதை நீங்க கேட்கணும். தேவதைன்னு மாறினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரத்த வெறி, அதனுடைய கோர பற்கள் மோசமா தெரியுது, மரணங்கள் அதிகமா இருக்குது. அப்ப டேட்டா அவர் கையில இருக்கிறது மாதிரியே எனக்கு ஒரு பதற வைக்கும் டேட்டா என்னன்னா 65% சூசைடுகள், அதுவும் சிறந்த மாணவர்கள். மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் கிளாஸ்ல இல்ல 10ஆம் கிளாஸ்ல தேர்வு பயத்தின் காரணமாக 35 மதிப்பெண் எடுக்கிற மாணவன் இறந்து போகுதுங்குது வேற. முதல் மதிப்பெண் எடுத்த 1000க்கு 1200க்கு 1120 மார்க் எடுத்த அந்த மாதிரியான சிறந்த மாணவர்கள் இறப்பது என்பது எவ்வளவு பெரிய மோசம். அப்படிப்பட்ட இறப்புகளை ஏற்படுத்துவதுதான் இந்த நீட். அது மட்டும் நந்தகுமாருடைய கருத்து நான் வரேன் உங்களுக்கு. அதனால நந்தகுமார் சார் நீங்க வந்து எப்படி ஆட சொன்னாலும் ஆடுவாரு. அவர் ஒரு சிறந்த ஸ்டெப் நல்லா போடுவாரு. அது இல்ல பிரச்சனை. அவர் சொல்லுகிற கருத்துக்களை நான் அதான் சொல்றேன். 2000 அந்த இப்ப திருமண வாழ்க்கையில எத்தனையோ பேர் தற்கொலை பண்றாங்க. கல்யாணத்தை பேன் பண்ணிடலாமா? ஒரு ஆரோக்கியமான விவாதம். சுமன் கவி நிறைவா இல்ல, இந்த விவகாரத்தில் நீட் எதிர்ப்பு விவகாரத்தில் திமுக மிக தெளிவாக இருக்கிறது. சலுகையோ அல்லது அதுல இருந்து விலக்கு, அதுல இருந்து கொஞ்சம், அதாவது இப்போ 7% உள்ஒதுக்கீடுகளை செய்வது இதெல்லாம் மாதிரி கிடையாது. முற்றிலுமாக விலக்கு அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஏகே ராஜன் கமிட்டி அமைச்சது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாட்டை கொண்டு வந்தது, மசோதா கொண்டு வந்தது, நீட் மசோதாவை ரத்து மசோதாவை கொண்டு போய் அனுப்பி வச்சது, அதை தடுத்து நிறுத்தி வைத்திருந்த ஆர்.என். ரவிக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தியது, 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி ஒரு மக்கள் எழுச்சி இயக்கம் நடத்தியது. இன்னைக்கு வரையிலும் கனிமொழி அவர்கள் இதெல்லாம் அந்த 5 வருஷத்துல நடந்த நடவடிக்கை சார். அந்த நீட்டு விலக்குக்கு ஒரு ரகசியம் ராமன் சொன்னார்ல, அந்த ரகசியம் தான். ரகசியம் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. ஒரு சட்டமன்றத்துக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மாண்பு இருக்குது. இத்தனை ஆயிரம் மக்கள், லட்சம் மக்கள் போட்டு வாக்களித்த பிரதிநிதிகள் ஏற்படுத்திய அந்த சட்டத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அவர் நம்பினாங்க. அதற்கு சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணா அதுக்கு மதிப்பு இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். எத்தனை பேர் இறந்தாலும் சரி, எத்தனை பிணங்கள் விழுந்தாலும் சரி, சொல்லுகிற தாவேகா அரசுலயும் இப்ப நீட்டு விலக்குன்றது கிடைக்காது. தாவேகா அரசுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. அது வெறுமனே வெறும் வார்த்தைகளில் சொல்லுகிற, அதாவது திமுக ஒன்று சொல்றதுன்னா அதற்கு மேல் ஒன்று சொல்லும், அவ்வளவுதான்.